ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ நீங்க ஒரு சின்ன பின் எடுத்துட்டு அந்த பின்னை எவ்வளவு ஸ்லோவா நீங்க இந்த தண்ணி மேல வச்சாலும் கூட சரி அது உள்ள போயிடும் தண்ணிக்குள்ள. ஆனா அதே பின்னை நீங்க ஒரு பேப்பரை தண்ணியில வச்சுட்டு அந்த பேப்பர் மேல இந்த பின்னை வச்சீங்கன்னா அந்த பின் மிதக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஆனா இப்போ அந்த பேப்பர் நீங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலுமே கூட இப்ப அந்த பேப்பரை நீங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலுமே கூட அந்த பின் வந்து தண்ணியில மிதக்கிறத நீங்க கவனிக்கலாம். எவ்வளவு மெலிசான ஒரு மெட்டல் பின்னா இருந்தா கூட சரி அது தண்ணியில கண்டிப்பா முழுகிடணும். அதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஆனா ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பின்னை வச்சு நம்ம தள்ளும் போது அது முழுகல. இது காரணம் பாத்தீங்கன்னா வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன். சோ தண்ணி ஆக்சுவலா சர்ஃபேஸ்ல ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். என்ன பண்ணும்னா அதோட ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல ஒரு ஃபோர்ஸ் வச்சு அட்ராக்ட் பண்ணும். சோ இதனால வந்து தண்ணி எப்பவுமே வளையறதுக்கோ இல்ல அதோட ஷேப்பை மாத்துறதுக்கோ ஆசைப்படாது. இதனாலதான் வானத்துல விழுற டிராப்லெட்ஸ்ல ஒரு யூனிக்கான ஷேப் ஒன்று இருக்கு. சோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா நான் ஃபர்ஸ்ட் பின்ன போடும் போது ரொம்ப ஸ்லோவா தான் உள்ள வச்சேன். ஆனா அது கூட அந்த சர்ஃபேஸ் உடைக்கிற அளவுக்கு பவர் இருந்ததுனால உள்ள போயிடுச்சு. ஆனா நான் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல பின்ன வைக்கும்போது பேப்பர் ஸ்லோவா ஊறி அதுக்கப்புறம் உள்ள போனது. சோ இது மாதிரி ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அந்த பின்னுக்கு வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சோ அதனால வாட்டர் மாலிகுல்ஸ் ஒண்ணு கூட ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து அட்டாச் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த் வந்து பின்ன தண்ணிக்கு மேல மிதக்க வைக்கிறது. ஈவன் தான் அந்த பின்ன ஒரு மெட்டல்ல உருவாயிருந்து அந்த பின்னுக்கு வந்து தண்ணியை விட அதிக டென்சிட்டி இருந்தாலுமே கூட அது பின்ன மேல